சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. அழியாமல் அணைத்துக் கொண்டீர், கலையாமல் காத்துக் கொண்டீர், குறைவின்றி பிறக்கச் செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்துக் கொண்டீர், கலையாமல் காத்துக் கொண்டீர், குறைவின்றி பிறக்கச் செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நம்முடைய சிந்தனைகளில் சிலவற்றை மறக்காமல் நினைவில் கொண்டிருக்க வேண்டும், சிலவற்றை மறக்க வேண்டும். நமக்கு பிரியமானவர்கள், வேண்டியவர்கள் சில தவறுகளை செய்யும் பொழுது அந்த தவறுகளை நாம்
நினைத்து கொண்டே இருக்கக்கூடாது, மன்னித்து மறந்துவிட வேண்டும். அப்படி சில நினைவுகளை நாம் மறக்கும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால் சமாதானம், நல்ல உறவு, ஐக்கியம் இவைகள் உண்டாகிறது. கசப்புகள், வெறுப்புகள், பகை, விரோதம் இவைகள் தொடர்ந்து நீடித்து கொண்டிராமல் அவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களும் நல்ல உறவுகளையும் நாம் தக்க வைத்து கொள்ள, அதில் நிலைத்திருக்க இப்படிப்பட்ட மறக்கக்கூடிய நினைவுகள் உதவியாக இருக்கும். அதே சமயம் சில காரியங்களை நாம் மறக்கவே கூடாது, நினைவில் ஆழமாய் பதித்து வைத்திருக்க வேண்டும். கடந்த காலத்தில் நாம் சந்தித்த தோல்வியின் மூலமாய் கற்றுக்கொண்ட பாடங்கள், அனுபவங்கள் இவைகளை மறந்துவிடக்கூடாது. இவைகள் நம்முடைய சிந்தனையில் ஆழமாய் பதிந்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவன் ஏராளமான பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய சுயத்தால் சில தவறுகள் நடக்கிறது, மனிதர்களுடைய சதி திட்டங்களால் சில பிரச்சனைகள் உண்டாகிறது, சத்துருவின் போராட்டத்தினால் நாம் கடினமான பாதைகளை சந்திக்கிறோம். இப்படி பலவிதமான சூழ்நிலையில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து தட்டி கொடுத்து நல்ல ஆசானாக இருந்து அருமையாய் கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஏராளமான காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். கற்றுக்கொண்ட பாடங்கள், நமது அனுபவங்கள், அவைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. மறந்து போவோமானால் பட்ட காலிலேயே படும், கெட்ட குடியே கெடும் அப்படின்ற பழமொழிக்கேற்ப மறுபடியும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். நம்முடைய தோல்விகளை கர்த்தர் வெற்றி சரித்திரமாக மாற்ற விருப்பப்படுகிறார். நம்முடைய வேதனைகளை சாதனை திருப்பங்களாக கர்த்தர் ஏற்படுத்த விருப்பப்படுகிறார். அதற்கு தேவை தேவனது செயல்களை, கிரியைகளை மறந்துவிடக்கூடாது. கடந்த வருடங்களிலே, காலங்களிலே தேவன் நமக்கு பாராட்டின எண்ணற்ற நன்மைகள், அவைகள் மறவாமல் நினைவு கூறப்பட வேண்டும். 105ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது சபையாரை உற்சாகப்படுத்துகிறான், தேவ ஜனங்களை தட்டி கொடுக்கிறான். கடந்த நாட்களிலே கர்த்தர் செய்த அதிசயங்களை நினைவு கூறுங்கள், அவருடைய அற்புத செயல்களை மறந்து போகாதிருங்கள், கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், அவரது வல்லமையான வார்த்தையின் நியாய தீர்ப்புகளை கொண்டாடுங்கள். தேவனது ஜனங்களை தாவீது தட்டி கொடுக்கிறான், உற்சாகப்படுத்துகிறான். அன்பானவர்களே, இந்த 105ஆம் சங்கீதம் மாத்திரமல்ல, சங்கீதம் முழுவதும் நீங்கள் பார்ப்பீர்களானால் கர்த்தரை தேவ ஜனங்கள் துதிக்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிற, தட்டி கொடுக்கிற ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. அது தாவீது எழுதினாலும், ஆசாப் எழுதினாலும், வேறு எந்த ஒரு நபர் சங்கீதங்களை எழுதினாலும் நீங்கள் சங்கீதங்களை கவனித்து பார்ப்பீர்களானால், தேவ ஜனங்களே கர்த்தரை துதியுங்கள், அவர் செய்த நன்மைகளை மறந்து போகாதிருங்கள் என்று தட்டி கொடுக்கிற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாரும் ஜெபத்தின் இறுதியிலே ஒரு வார்த்தை அறிக்கையிடுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. 103ஆம் சங்கீதம் முதல் 2 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, சங்கீதக்காரன் 103ஆம் சங்கீதத்தில் தனக்குத்தானே தட்டி கொடுக்கிறான், ஆத்துமாவே சோர்ந்து போகாதே, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி, அவரை ஆராதி, அவர் செய்த நன்மைகளை மறந்து போகாதே. தனக்கு தானே தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துகிறான். 105ஆம் சங்கீதத்திலே சபை மக்களை, தன்னோடு இருக்கிற ஜனங்களை தட்டி கொடுக்கிறான். தேவனை துதியுங்கள் சகல ஜனங்களே, அவருடைய அற்புத செயல்களை, அவர் செய்த அதிசயங்களை நினைவு கூறுங்கள், அவருடைய நியாய தீர்ப்புகளை, தேவனுடைய வல்லமையின் வார்த்தைகளை கொண்டாடுங்கள். கவனிக்க கேட்கிறேன் அன்பானவர்களே, யார் ஒருவன் தனக்கு தானே தட்டி கொடுத்து ஆராதிக்கிறவனாய் இருக்கிறானோ அவன்தான் மற்றவர்களை ஆராதனையில் நடத்த முடியும். துதியுங்கள், ஆராதியுங்கள் என்று மற்றவர்களை உற்சாகப்படுத்த யாரால் முடியும்? தன்னை தானே தட்டி கொடுத்து துதிக்கிற, ஆராதிக்கிற ஒரு நபர் தான் அடுத்தவர்களை துதி ஆராதனையில் நடத்த முடியும். தனக்குத்தானே பிரசங்கம் பண்ணிக்கொள்ளுகிறவன் தான் அடுத்து அவர்களுக்கு அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ண முடியும். அன்பான சகோதரனை, சகோதரியே, இந்த காலவெளியிலே அது ஆராதனையோ செய்தியோ எதுவாக இருந்தாலும் முதலில் கர்த்தர் நமக்குரியதாய் மாற்றுகிறார். அடுத்தது மற்றவர்களுக்கு, கூடி வந்திருக்கிற ஜனங்களுக்கு, குடும்பத்திற்கு, சபைக்கு என்று கொண்டு செல்லுகிறார்.
இந்த காலவெளியிலே நான் ஒன்றை கேட்கிறேன், அவருடைய செயல்களை நினைவு கூறுகிற நபர்களாக இருக்கிறீர்களா? கடந்து வந்த பாதைகளிலே தேவன் செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை. அன்பானவர்களே, நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அதற்காகத்தான் சபை கூடி வருதல். எதற்காக சபையை கர்த்தர் வைத்தார்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். அப்ப துதிக்கு மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். நம்ம ஏற்படுத்தினதே அவரை துதிப்பதற்காக. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை துதிப்பேன், என்னோடு இருக்கிற ஜனங்களே நீங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும். சபை கூடி வருதல் முதன்மையான பணி கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும், கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க வேண்டும். எத்தனை பேருக்குள் அந்த அர்ப்பணிப்பு இருக்கிறது? சபையிலே ஆராதனை நேரத்திலே பாடல் நேரத்திலே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்தவர்களாய் எத்தனை பேர் நாம் துதிக்கிறவர்களாக இருக்கிறோம்? பாடல்களிலே வருகிற வரிகளை நம்முடைய வாழ்க்கையிலே பொருத்தி, ஆண்டவரே எனக்கு நீர் செய்தீரே நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று எத்தனை பேர் ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கிறோம்? நம்முடைய ஆராதனை, நம்முடைய துதி ஏனோ தானோன்னு சுரத்து இல்லாமல் கருத்து இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்று வரை செய்து கொண்டே வருகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? துதிக்கிறதுக்கு காரணம் இல்லையா என் அன்பான தேவ பிள்ளையே? நம்முடைய சபையிலேயோ அல்லது வீட்டிலேயோ துதிக்க ஆராதிக்க உங்களுக்கு மனம் இல்லை, இடமில்லை என்றால் அதற்கு காரணம் இல்லையா? தேவன் நன்மையை செய்யவில்லையா? அவர் செய்த அதிசயங்களை, அவருடைய அற்புதங்களை நினைவு கூறுங்கள். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நாம் இதை செய்யும்போது ரெண்டு காரியம் நடக்கிறது. ஒன்று, தேவனை துதிக்கிறதுனாலே அவரது நாமம் மகிமைப்படுகிறது. அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? என் ஜனங்கள் என்னை துதிப்பார்கள். அவர் துதிக்கு பாத்திரர் என்று வேதம் சொல்லுகிறது. துதிக்கு பாத்திரராகிய அவரை நாம் உயர்த்துகிறோம், பணிந்து கொள்ளுகிறோம். இரண்டு, நமது வாழ்க்கையில் இனி வருகிற சவால்களை சந்திப்பதற்குரிய ஆற்றலை, வலிமையை உடையவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அருமையானவர்களே, இந்த துதி ஆராதனை இல்லாவிட்டால், தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு அர்ப்பணிப்பு உங்களில் இல்லாவிட்டால், உங்களுடைய இருதயத்தில் சோர்வு, உங்களுடைய வாயில் முறுமுறுப்பு, அவிசுவாசம், பின்மாற்றம், தேவனையே மறுதலிக்கக்கூடிய காரியம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். தேவன் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை தேவனது ஜனங்கள் சுதந்தரித்துக் கொள்வது மாத்திரமல்ல, அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஒரு பொருளை வாங்குவது முக்கியமல்ல, அந்த பொருளை பாதுகாக்க வேண்டும். வாகனமோ வீடோ வாங்குவது முக்கியமல்ல, அதை மெயின்டைன் பண்ண வேண்டும். ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், நன்மைகளை கொடுக்கிறார். நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தி தேவனுக்கு முன்பாக தாழ விழுந்து பணிந்து கர்த்தரை உயர்த்தும் பொழுது, ஒன்று, ஆசீர்வாதங்கள் நாம் தக்க வைத்துக் கொள்ளுகிறோம். இரண்டு, இன்னும் மென்மேலும் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறவர்களாக மாறுகிறோம். நாம் இதை செய்ய தவறும் பட்சத்தில் பெற்ற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இழக்கக்கூடிய நிலை வந்துவிடும். ஒவ்வொன்றாய் குறைவுபட நேரிடும். இறுதியில் அவிசுவாசம், முறுமுறுப்பு, சோர்வு, பின்மாற்றம் இவைகளிலே மூழ்கி போய்விட வேண்டியதாக இருக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை நினைவு கூறுங்கள், அவரை துதியுங்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நான் வித்தியாசமான ஒரு பகுதியை உங்கள் மத்தியிலே செய்திக்குள்ளாய் கொண்டு வருகிறேன். ஒரு அதிகாரத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்ததினாலே, தேவன் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து துதித்து கர்த்தருக்குள் ஆவிக்குள் பலம் கொண்டதினாலே இன்னும் பல நன்மைகளை சுதந்தரித்த ஒரு வேத பகுதி, அதிகாரத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விருப்பப்படுகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோர்தானுக்கு அப்புறத்தில் சூரியன் உதயமாகிற திசையிலே அர்னோன் ஆறு துவங்கி எர்மோன் மலை மட்டும் கிழக்கே சமபூமி எல்லையில் எல்லாம் உள்ள ராஜாக்களை இஸ்ரவேல் புத்திரர் முறியடித்து அவர்களுடைய தேசங்களையும் சுதந்திரித்து கொண்டார்கள். அன்பானவர்களே, இந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு முழுவதுமாக புரிய வைக்க வேண்டும் என்றால் 1ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க வேண்டும். ஆனால் நான் மேலோட்டமாக சொல்லுகிறேன், நீங்கள் ஆழமாய் கவனியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறத்தாழ கானான் தேசத்தை நெருங்கி விட்டார்கள்.
இன்னும் சில அடிகளிலே முழுவதுமாக கானானை சுதந்தரித்து விடுவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் எல்லைகளை சுதந்திரித்து கொண்டே வருகிறார்கள். இன்னும் முழுவதுமாக சுதந்திரிக்கக்கூடிய இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டார்கள். தேவ ஜனங்கள் கடந்து வந்த பாதைகளில் இதுவரைக்கும் கர்த்தர் எப்படியெல்லாம் நடத்தினார் என்று நினைவு கூர்ந்து கர்த்தரை துதித்து தொடர்ந்து மேலான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்தார்கள் என்பதற்கு இந்த அதிகாரத்தை நான் சாட்சியாக வைக்க விருப்பப்படுகிறேன். அன்பானவர்களே, கவனியுங்கள். நேரம் இல்லாததினாலே நான் வேகமாய் கொண்டு போகிறேன். நீங்கள் வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். இந்த அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் கவனித்து பார்ப்பீங்கன்னா, யோர்தானின் வடபுறத்து எல்லைகளை மோசே தலைமையிலாக ஜனங்கள் சுதந்திரிக்கிறார்கள். 2 தலைமையின் கீழாக கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். நீங்கள் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசே தலைமைக்கு கீழாக 2 ராஜாக்களை முறியடிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களை முறியடித்து 2.5 கோத்திரம் எல்லைகளை சுதந்திரிக்கிறார்கள். அதற்கடுத்ததாக 7ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், மீதியுள்ள 12 கோத்திரத்தில் 2.5 கோத்திரம் போச்சுன்னா 9.5 கோத்திரம் யோர்தானுக்கு இடப்புறம் உள்ள எல்லைகளை சுதந்திரிக்கிறார்கள். இதற்காக யோசுவா தலைமையில் 31 ராஜாக்களை முறியடித்து தேசத்தை சுதந்திரிக்கிறார்கள். கொஞ்சம் கூர்மையை கவனிக்க கேட்கிறேன். நான் அந்த 2 ராஜா யார், 31 ராஜாலாம் எடுத்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டல் அடிச்சிடும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தரை நினைவு கூறுகிறதுனால, அவர் செய்த நன்மைகளை துதிக்கிறதுனால, அவருக்கு முன்பதாக தாழ விழுந்து பணிந்து ஆராதிக்கிறதுனால என்ன நடக்கிறது? 1, தேவன் மகிமைப்படுகிறார். 2வது, தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்வது மாத்திரமல்ல, அதிலே மீதம் எஞ்சியுள்ள பகுதிகளையும் முழுவதுமாய் சுதந்திரிக்கும்படி தேவன் நம் மத்தியிலே வல்லமையை வெளிப்படுகிறார். சகோதரனே, சகோதரியே, இன்னும் நீங்கள் முழுமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவில்லை. இந்த 2024 கர்த்தர் சொல்லுகிறார், நான் இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் தேவன் செய்த அற்புத செயல்களை நினைவு கூறுவீர்களானால், அவர்களுடைய சமூகத்துக்கு முன்பதாக நீங்கள் உங்களை தாழ்த்தி அர்ப்பணிப்பீர்களானால், இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன். அந்த நன்மைகளையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? கொஞ்சம் சத்தமாக ஆமேன் சொல்லுங்களேன். இங்கே முக்கியமாய் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், மோசே தலைமையில் இருந்த ஜனம் வேறு, யோசுவா தலைமையில் இருந்த ஜனம் வேறு. ஒரு ஜெனரேஷன் மாறுகிறது, 2வது ஜெனரேஷன், 3வது ஜெனரேஷன் உண்டாகிறது. மோசே தலைமையில் இருந்த பிதாக்கள் 2.5 கோத்திரத்தை சுதந்திரித்தார்கள். யோர்தானுக்கு இப்புறத்தில் அவர்கள் 2 ராஜாக்களை விரட்டி அடித்து யுத்தம் செய்து மேற்கொண்டு இந்த ஆசீர்வாதங்களை பெற்றார்கள். இப்போ பிள்ளைகள் யோசுவா தலைமையில் கடந்து போகிறாங்க. பேர பிள்ளைகள் அந்த இடத்துல அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? 31 ராஜாக்களை சங்கரிக்கிறார்கள். 9.5 கோத்திரத்திற்குரிய எல்லைகளை சுதந்திரிக்கிறார்கள். ஒரு பழமொழி ஒன்று உண்டு, தகப்பன் 8 அடி என்றால் பிள்ளை 16 அடி. மோசே தலைமையில் சுதந்திரித்த ஆசீர்வாதத்தை விட யோசுவா தலைமையில் சுதந்திரித்த ஆசீர்வாதம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த தொடர் வெற்றிக்கு, முன்னேற்றத்திற்கு காரணம் என்ன? தேவனை நினைவு கூற வேண்டும். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், இந்த செய்தி எல்லா செய்தியை போல கேட்டுட்டு அப்படியே போயிடாதீங்க. கொஞ்சம் உங்களை ரீகால் பண்ணும்படி நான் அன்போடு கூட கேட்கிறேன். ஏனென்றால் இந்த 2024 மாத்திரமல்ல, இனி வருகிற நாட்களில் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி ஆசீர்வாதங்கள் காத்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? 1, நாம் பெற்ற ஆசீர்வாதங்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும். 2, இன்னும் நமக்காய் காத்து கொண்டு இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும். நம்முடைய காலத்துக்கு பின்பதாக நம்முடைய பிள்ளைகள் சுதந்திரிக்க வேண்டும். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, இந்த காலவெளியில் அப்பா இந்த மாதத்தை முடிக்க இருக்கிறோம் ஆண்டவரே, அப்பா இந்த வருடம் துவங்கி இருக்கிறது ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் செய்த நன்மைகள் ஏராளம் அப்பா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? அதிசயங்கள், அற்புதங்கள் ஏராளம் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இனியும் எங்களுக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும். நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர். நீர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை நாங்கள் நினைவு கூற வேண்டும். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அதை
செலிப்ரேஷன் செய்ய வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்குள் அந்த அர்ப்பணிப்பு ஆழமாக இருப்பதாக. கொஞ்சம் சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். அன்பானவர்களே, ஒரு காரியத்தை நான் சுட்டிக்காட்ட விருப்பப்படுகிறேன். மோசே தலைமையில் பிதாக்கள் சுதந்தரித்த ஆசீர்வாதத்தை விட யோசுவாவின் தலைமையில் பிள்ளைகள் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தார்கள். அவர்கள் பெற்ற நன்மைகள் ஏராளமாக இருந்தது. எப்படி இந்த தொடர் வெற்றி, எப்படி இந்த முன்னேற்றம் படிப்படியாய் நன்மைகள் பெருகிக் கொண்டே இருப்பதற்கு காரணம் என்ன? ஒரு முக்கியமான வசனத்தை வைக்கிறேன். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். சபை கூடி வருதல் எதற்காக? ஞாயிறு ஆராதனை எதற்காக? அன்பானவர்களே, கடந்து வந்த பாதையை நீ நினைக்க வேண்டும். இந்த சபைக்கு வரும்பொழுது நீ எப்படி இருந்தாய் சற்று சிந்திக்க வேண்டும். கண்ணீரில், கவலையில், மனிதர்களால் தள்ளப்பட்டு, வியாதியில், கடன் பிரச்சனையில் எப்படிப்பட்ட கண்ணீரின் பாத்திரமாய் நீங்கள் இருந்தீர்கள் இந்த ஊரில், இந்த சபைக்கு வருவதற்கு முன்பதாக என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார், நீ எகிப்து தேசத்திலே அடிமையாயிருந்தாய் என்பதை நினைத்துப்பார். ஆனால் நான் உனக்கு செய்த கிரியை என்னவென்றால், ஓங்கிய புயத்தினால், பலத்த கரத்தினால் அங்கே இருந்து உன்னை புறப்பட பண்ணி இந்த செழிப்பான தேசத்திற்கு, இந்த ஆசீர்வாதத்திற்கு உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் என்பதை நினைத்துப்பார். ஆதலால் கவனியுங்கள், ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எதுக்கு பிரதர் சிஸ்டர்? ரொம்ப நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி ஆராதனைகளில் தேவனுக்கு துதி பலிகள் செலுத்தப்படுகிறதே இல்லை. தேவனுக்கு ஆராதனை செய்யப்படுகிறதிலே நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை குறைவுள்ளதாக இருக்கிறது. கொஞ்சம் உணர்வடைய வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன். ஏனென்றால் இன்னும் பல மடங்கு ஆசீர்வாதங்கள் காத்து கொண்டு இருக்கிறது. அதை இழந்து போகிற ஒரு நிலை நமக்குள் வந்துவிடவே கூடாது. அன்பானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம ஆலயத்தில் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். வீடுகளிலே பேசி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? பிதாக்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை பிள்ளைகள் அறிந்து கொள்ளுகிறார்கள். அம்மா அப்பா கவனிங்க, தாத்தா பாட்டி கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு மொபைலை கொடுத்துட்டு மொபைல்லையே பிள்ளைய நோண்ட விட்டுறாதீங்க. அந்த பொம்மையிலேயே அடிக்ட் பண்ண விட்டுறாதீங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அடுத்து பிள்ளைகளை கொஞ்சம் வசனத்தில் சொல்லி உருவாக்குங்கள். ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு செய்த நன்மைகளை எடுத்து சொல்லுங்கள். அப்பா நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? அம்மா நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? எவ்வளவு கண்ணீரின் பாதையில் கடந்து வந்தேன் தெரியுமா? கர்த்தர் தான் இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாம் பிள்ளையே இல்லை, அவனுக்கு பிள்ளையே இல்லாத போது ஆண்டவர் ஆபிரகாமை பற்றி சொல்கிறாரு, நான் அவனுக்கு செய்த நன்மைகளை அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பான், நீதியை நியாயத்தை கை கொண்டு நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். இன்னைக்கு நம்ம 8 அடியும் பாயறது கிடையாது, நம்ம பிள்ளைகள் 16 அடியும் பாயறது கிடையாது. நம்ம 8 அடிக்கு முன்னாடியே விழுந்துடுறோம், நம்ம பிள்ளைகள் இன்னும் பின்னாடி சறுக்கின்னு போய் விழுறாங்க. காரணம் என்ன? நமக்குள்ளே எந்த கமிட்மெண்ட் இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்து முன்னேறினார்கள். தொடர்ந்து அநேக காரியங்களை, ஆசீர்வாதங்களை சுதந்தரித்தார்கள். மோசேயின் தலைமையின் கீழாக இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்த யுத்தங்கள், பாசான் ராஜாவாகிய ஓக், எமோரியர்களின் ராஜாவாகிய சீகோன், இந்த 2 ராஜாவை வீழ்த்தினா மோசே. இந்த வல்லமையை யோசுவா பார்த்தான். இந்த கர்த்தருடைய அற்புதமான செயல்களை வாலிபர்கள் டீம் பார்த்தது. அடுத்த ஜெனரேஷன் வருது, சபைக்கு தலையை எழுந்து நிற்குது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னும் கொஞ்ச நாட்கள் கர்த்தருடைய வருகை தாமதமானா எங்களுடைய ஜெனரேஷன் முடியும். நாங்கள் கடந்து போயிட்டே இருக்கிறோம். கர்த்தர் உங்களை எழுப்ப விருப்பப்படுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா.
பிதாக்கள் காலத்தை காட்டிலும் பிள்ளைகளின் காலத்தை இன்னும் பன்மடங்கு ஆசீர்வதிக்க கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கொஞ்சம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோமா? ஆண்டவரே, எங்களுடைய காலங்களுக்கு அடுத்து பிள்ளைகள் எழும்பி இந்த ஷேன்பாக்கத்தில், ஆண்டவரே, இந்த ஊரில், ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் சாட்சியாய் ஜொலிக்க வேண்டும். ஆண்டவரே, கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ 2 ராஜாக்களை மோசே வெளுத்துனா அந்த வியூகத்தை யோசுவா கற்றுக்கிட்டான். தேவனுடைய அற்புத செயலை, ஆண்டவரை சார்ந்து கொண்டு மோசே செய்த காரியங்களை பார்த்த யோசுவா, அந்த டீம், அவங்க பிளான் பண்ணுறாங்க. 31 ராஜாக்களை சங்கரிக்கிறாங்க. அவங்க 2 கோத்திரத்துக்குரிய எல்லையை சுதந்திரிச்சாங்க. 9 கோத்திரத்துக்குரிய எல்லையை யோசுவா தலைமையில் கீழே சுதந்திரிச்சாங்க. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், உன்னை விட உன் பிள்ளை இன்னும் நல்லா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பெத்தெடுத்தது எதுக்கு? வாயை கட்டி வயிற்ற கட்டி வளர்ப்பது எதற்கு? என்னை காட்டிலும் என் சந்ததி நன்றாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். தேவன் வைத்திருக்கிற வழி என்ன தெரியுமா? உன் பிள்ளையை கூட்டிகிட்டு வா. ஆலயத்தில், வீட்டில் உட்காரும்போது, நடக்கும்போது, உட்காரும்போது, படுக்கும்போது வசனத்தை குறித்து பிள்ளைகிட்ட பேசு. சபையில் வந்து நீ பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்னாடி கர்த்தரை உயர்த்தி துதிங்க. உன்னை பார்க்குற பிள்ளை, உன் பக்கத்தில் உட்காந்துருக்கிற பிள்ளை துதிக்க ஆரம்பிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அம்மா அப்பா வாயை மூடி சில மாதிரி உக்காந்துருந்தா பிள்ளை என்ன பண்ணும்? அதே தான் ஃபாலோ பண்ணும். அம்மா அப்பா ரேராக சர்ச்சுக்கு வர்றதை வச்சுக்கிட்டா பிள்ளை என்ன பண்ணும்? இன்னும் அதை அதிகமாக்கும். பிள்ளைகளுக்காக நாம் இன்னும் அதிகமான கமிட்மெண்ட் எடுக்கணும். பாருங்கள், அடுத்த ஒரு சம்பவத்தை வைக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசியுங்கள். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தி இருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் லக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். யோர்தானை கடந்து அந்த ஆற்றங்கரையில் 12 கற்களை வரிசையாய் நட்டு வையுங்கள். நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் கேட்கும், இந்த அழகான ஆற்றங்கரையில், இந்த வெள்ளம் பிரவகித்து ஓடும் இந்த யோர்தான் நதிக்கரையில் எதற்காக இந்த 12 கற்கள் வரிசையாக இருக்கிறது? எதற்கா? இந்த யோர்தானை கடந்துதான் இந்த செழிப்பான தேசத்துக்கு வந்தோம். இந்த யோர்தான் இவ்வளவு வெள்ளம் வேகமாய் ஓடுகிறதே, நாங்கள் கால் வைத்தவுடனே இந்த யோர்தான் அப்படியே நின்று போனது. மேலே வந்த தண்ணீர் அப்படியே நின்றது. நாங்கள் வெட்டாந்தரையிலே கடந்து சென்றோம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எத்தனை நன்மை செஞ்சுருக்கிறார்? ஆமேன்னு சொல்லுங்களேன். அம்மா அப்பா வாழ்க்கையில் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறார்? பிள்ளைங்கிட்ட உட்காந்து என்னைக்கு நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க? கர்த்தர் செய்த அற்புதங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் பிள்ளைகள்கிட்ட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பாவது 1-2 நான் சபையில் சொல்லுவேன். ஏதோ என் புராண பாடுறதுக்கு கிடையாது. கர்த்தர் செய்த நன்மைகளை ஆண்டவர் யாவருக்கும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. திருமண காரியத்தை நான் சொன்னேன், என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது சொன்னேன். சபையில் கர்த்தர் அதே போல் பல சாட்சிகளை எழுப்ப போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் பிதாக்களுக்கு செய்ததை காட்டிலும் பிள்ளைகளுக்கு இன்னும் பன்மடங்கு செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். யோர்தான் நதிக்கரையில் தேவனுடைய வல்லமையை இந்த 12 கற்கள் பறை சாற்றுகிறது. என் கர்த்தர் அற்புதத்தின் தேவன். எத்தனை பிரச்சனைகள் வெள்ளம் போல பிரவாகித்து வந்தாலும் ஆண்டவர் ஜெயக்கொடி ஏற்றுகிற தேவன். 12 கற்கள் சாட்சியிடுகிறது. இந்த 12 கற்களை எப்படி கொண்டு போனோம்? கவனிங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அம்மா அப்பா கவனிங்க. உங்ககிட்ட கழுதைகள் நிறைய இருக்கிறது, கோவேறு கழுதைகள். அந்த கோவேறு கழுதைகள் மீது இந்த கற்களை வைத்து கொண்டு போங்கள் சொன்னாரா? இல்லை. கோத்திர பிதாக்களே, உங்கள் தோல் மீது சுமந்து கொண்டு போங்கள். அந்த பாரமான கற்களை பிதாக்கள் தோல் மீது சுமந்து ஆற்றங்கரையில் நடந்து போகிறார்கள். யோர்தான் எப்படிப்பட்ட நதி? காலை வைத்தாலேயே நம்மை அடித்து கொண்டு போய்விடும்.
வெள்ளம் பிரவாகித்து ஓடுகிற நதி, கால் வைப்பதற்கே பயப்படுகிற சூழ்நிலை, பேலன்ஸே இருக்காது. ஆண்டவர் சொல்றார், கல்லை வச்சுட்டு போ தோல் மேல, உயிரை பணைய வச்சு கடந்து போ. எதுக்கு தெரியுமா? நாளைக்கு உன் பிள்ளை கர்த்தருக்குள்ள நிற்கணும். ஹல்லேலூயா. பெற்றோர்கள் பணயம் வைக்க வேண்டும். ஜீவனை பணயமாய் வைத்து சபையிலே சமுதாயத்தில் சாட்சியை நிற்க வேண்டும். நாளைக்கு உங்கள் சந்ததி, உங்கள் பிள்ளை அதே இடத்துல அற்புத சாட்சிகளாக நிற்கும். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, பெற்றோர்களுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கணும். தாத்தா பாட்டி அம்மா அப்பா ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கணும். ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தைய பெத்துக்கிறது, இது அல்லாண்டவர வாழ்க்கை. தலைமுறை தலைமுறையா எங்க தேவனுக்கு நாங்க சாட்சியா இருக்கணும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இதோ ஓ ஹல்லேலூயா, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இதோ சீயோன் பர்வதத்திலே அற்புதங்களாக இருக்கணும், அடையாளங்களாக இருக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையா உம்முடைய நாம மகிமைப்படணும். ஆண்டவரே, அன்னைக்கு பிதாக்கள் தங்களை பலியா கொடுத்தாங்க. அந்த பாரமான கல்லை தோல் மேலே சுமந்துட்டு போனாங்க. எதுக்காக சுமந்தாங்கன்னா, நாளைக்கு என் பிள்ளை கர்த்தருக்காக நிற்கணும். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, கண்ணீர்கள், வேதனைகள், வலிகளை பெற்றோர்கள் சுமந்து கொண்டு போகிறார்கள். அந்த ஆண்டவர் வலிகளுக்கு மத்தியிலே உம்மை நம்பி இருக்கிறார்கள். ஆண்டவர், இன்றைக்கு தடுமாறுகிற தள்ளாடுகிற பிள்ளைகளும் நாளைக்கு ஊன்ற நிற்க வேண்டும். கரங்களை தாட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய அர்ப்பணம் வீணா போகக்கூடாது. எங்களுடைய ஜெபம், எங்களுடைய கண்ணீர் வீணா போகக்கூடாது. தலைமுறை ஆசீர்வாதத்தை எங்கள் குடும்பத்தில் கொண்டு வரணும். ஹல்லேலூயா. ஒரு வேதனை என்ன தெரியுங்களா? இதே அற்புதத்தை நிறைய பிதாக்கள் பார்த்தார்கள், ஆனால் சிலர் கை கொள்ளலை. எகிப்தில் தேவனது வல்லமையான 10 விதமான அற்புதங்கள், 10 விதமான வாதைகள் கண்ணார பார்த்தார்கள். செங்கடலை பிளந்து அற்புதமாக ஜனங்களை நடத்தினதை கண்ணார கண்டார்கள். வானம் பிளந்து மன்னா பொழிந்து ஜனங்கள் திருப்தியாய் சாப்பிட்டதை கண்ணார பார்த்தார்கள், அனுபவித்தார்கள். ஆனால் சபையிலே கலகம், குடும்பத்தில் பின்மாற்றம், தேவனது அற்புத செயல்களை நினைவு கூறாமல், சபையில் வந்து தாழ்த்தி தங்களை பணிந்து கொள்ள அர்ப்பணிக்காமல் சிலருடைய வாழ்க்கை பின்மாற்றமாய் போனது. தேவனுக்கு சாட்சியை இருக்க வேண்டிய சிலரால் தேவனது நாமம் தூஷிக்கப்பட்டது. 106ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும். அவர்கள் ஓரேப்பிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். மறக்காதே, நினைவு கூறு. தேவனுடைய செயல்களை துதி, தாழ விழுந்து பணிந்து கொள். தேவன் ஆசரிப்பு நாளை ஏற்படுத்தினார், ஆராதனையை கொண்டு வந்தார், சபை கூடி வருதலை கொண்டு வந்தார். ஆனால் இவர்களோ தங்கள் இரட்சகரை மறந்தார்கள். மகிமையான ஆசீர்வாதத்தை நடப்பித்த அனுபவித்த இவர்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள்? விக்கிரகங்களுக்கு முன்பதாக தாழ விழுந்து கிடக்கிறார்கள். எத்தனை பரிதாபம்! இப்படிப்பட்ட பிதாக்கள் தங்களுக்கு மாத்திரமல்ல, தங்களுக்கு பின்வரும் சந்ததிக்கும் சாபத்தை சம்பாதித்து வைத்து விட்டு போகிறார்கள். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சபை உங்களை ஆசீர்வாதமான அற்புதமான அடையாளமாக நிற்க வைக்கக்கூடிய இடம். வல்லமையான பயங்கரமான தேவன் நம்மத்திலே உலாவிக் கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? எத்தனை சத்துரு மனுஷன் போராடினாலும் நான் உனக்கு பக்கபலமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஓங்கிய புயத்தினால, பலத்த கரத்தினால அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவர் இன்றைக்கு நம்மையும் நடத்த போதுமானவராக இருக்கிறார். கொஞ்சம் சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் அதே இஸ்ரவேல் கூட்டத்தில் சிலர் சபையில் தங்களை தாழ்த்தலை, தேவனை துதிக்கலை, இரட்சகரை மறந்தார்கள், விக்கிரகங்களுக்கு மகிமையை செலுத்தினார்கள், தேவனை கோபமூட்டினார்கள். அன்பானவர்களே, நம்ம சரியாக அர்ப்பணிப்போடு நம்ம இல்லையன்னா நாளைக்கு நம்ம பிள்ளை நம்மளை பார்த்து கேட்கும், கர்த்தர் யார்? சபைக்கு எதுக்கு போகணும்? என்ன ஆண்டவர் பண்ணிட்டாரு? என்ன சபையில் பெருசாக நடக்குது? நாளைக்கு நம்ம பிள்ளைகள் கேள்வி கேட்பாங்க. நீ செய்ய வேண்டிய கடமையை செய்யலையன்னா, நீ உன் பிள்ளைக்கு முன்மாதிரியாக இல்லையன்னா, நாளைக்கு
அந்த சந்ததி கண்ணீரின் சந்ததியாக போய்விடும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனுக்கு முன்பதாக நடந்து கொண்டார்கள். தனக்கு பின்பாக தன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையை ஜீவ பலியாக அர்ப்பணித்தார்கள். நடந்தது என்ன? தலைமுறை தலைமுறையை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை காட்டிலும் ஈசாக்கு, ஈசாக்கு காட்டிலும் யாக்கோபு, யாக்கோபு காட்டிலும் யோசேப்பு. பெருகிட்டே போகுது ஆசீர்வாதம். நிச்சயமாக நடக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்கள் பிள்ளை வாழ்க்கையில் நிறைய தடை, உங்கள் குடும்பத்தில் நிறைய போராட்டம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, அம்மா அப்பாமார்களுக்கு, தாத்தா பாட்டிமார்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருங்க. பிள்ளைகளுக்கு பத்திரமாக கொண்டு வந்து சபையில் விட்டுருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எத்தனை மனுஷன் போராடட்டுமே, எவ்வளவு பெரிய சர்வாதிகாரி எழும்பட்டுமே, மதவாதங்கள், சர்வாதிகாரங்கள் இந்த கிறிஸ்தவம் சந்திக்காத எந்த ஒரு பெரிய ஒரு ராஜ்யம் இல்லை. எகிப்து தூள் தூளானது, பாபிலோன் சுக்குநூறாய் நொடுங்கியது. இன்றைக்கு எழும்புகிற ராஜ்யங்கள் ஏமாத்திரம். ஹல்லேலூயா. செய்ய வேண்டிய ஒரு கடமை என்ன? அம்மா அப்பா பிள்ளைகள் வந்துருங்க, தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் தாழ்த்தி அர்ப்பணிச்சிருங்க. முன்மாதிரி அம்மா அப்பா இருங்க. ஜீவன பலியை கொடுங்க. கல்லை கொஞ்சம் சுமந்துட்டு போப்பா, கேள்வி கேட்காதீங்க. ஏன் கோவேறு கழுதையில் தூக்கிட்டு போகிறோம் சொல்லாதீங்க. பலியாக கொடுங்க. கண்ணீர் சிந்தினாலும் பரவாயில்ல, இந்த கண்ணீர் நாளைக்கு கம்பீரமாக மாறும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் ஒரு நாள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களும் ஆகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 2 காட்சியை சுட்டி காட்டுகிறது. 1 யோசுவாவுக்கு முன்பு, 2 யோசுவாவுக்கு பின்பு. யோசுவா காலத்தில் மூப்பர்கள் உட்பட வாலிபர்கள், கன்னிகைகள், பெற்றோர்கள், பிள்ளைகள் அனைவரும் கர்த்தரை சேவித்தார்கள் என்று ஒரு அற்புதமான காட்சியை 7ஆம் 8ஆம் வசனங்கள் சுட்டி காட்டுகிறது. இன்னொரு காட்சியை பாருங்கள், 10ஆம் 11ஆம் வசனம். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலருக்காக செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து. அன்பானவர்களே, ஒரு காட்சி காட்டுகிறது. மூப்பர்கள், பெரியோர்கள், வாலிபர்கள், கன்னிகைகள், பிள்ளைகள் கர்த்தரை சேவித்தார்கள். யோசுவாவுக்கு முன்பு கர்த்தருக்கு மகிமையான கூட்டம். யோசுவா மரணம் அடைந்தான். அதற்கு பின்பாக ஒரு கூட்டம், கர்த்தரை அறியாத பிள்ளைகள் சந்ததி எழும்புகிறது. யார் என்றே தெரியவில்லை. கர்த்தர் அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் ஒன்றும் விளங்கவில்லை. என்ன செய்தார்கள்? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்தார்கள். பின்வாங்கி போயிட்டாங்க. சபைக்கு சரியா நம்ம வரலையானா, நம்ம குடும்பம் வரலையானா, நாளைக்கு இந்த பரிசுத்த தேவனுடைய சந்ததி என்ற இடத்திலிருந்து நம்முடைய குடும்பம் தூரமாய் போய்விடும். அன்பானவர்களே, தேவனை அறியாதவர்களாக இந்த சந்ததி இருந்ததற்கு காரணம், தேவனை துதிக்க, ஆராதிக்க, சபை கூடி வர, பரிசுத்தவான்களோடு ஐக்கியமாய் இருக்க எந்த ஒரு அர்ப்பணமும் அந்த கூட்டத்திடம் இல்லை. சடங்காச்சார கிறிஸ்தவர்கள். என்ன நடந்தது? சுதந்திரவாளிகளாய் இருந்தார்கள். யோசுவாவின் காலத்தில், யோசுவாவின் மரணத்திற்கு அடுத்து அடிமைகளாய் போனார்கள். பெற்றோர்கள் பயபக்தியோடு, பரிசுத்தத்தோடு, ஜபத்தோடு, கண்ணீரோடு இருக்கிற காலங்களில் பிள்ளைகள் எப்படி ஆசீர்வாதமாய் இருக்கிறார்களோ, நமது காலத்திற்கு அடுத்தும் நமது பிள்ளைகள் ஆசீர்வாதமாய், சொல்லப்போனால் இன்னும் அதிக நன்மையாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆனால் செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்ய தவறும் பட்சத்தில் நம்முடைய சந்ததி பரிதாபமான கண்ணீரான சூழ்நிலைக்குள் போய்விடும். யோசுவாவின் காலத்திற்கு பின்பதாக சுதந்திரவாளிகளாக இருந்த சந்ததி அடிமைகளாக மாறினார்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவ வீடுகளில் சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கண்ணீர் இருப்பதற்கு காரணம்
சபை கூடி வருதல் இல்லை, ஐக்கியம் இல்லை. அவர்கள் சபைக்கு அந்நியராய் இருக்கிறார்கள், உலகத்துக்கு சிநேகிதர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாத ஒரு சத்தியம், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை தெரியல. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களுடைய ஃபெலோஷிப் உலகத்தோடு இருக்கிறது. சபை மக்கள் அவர்களுக்கு அந்நியராக இருக்கிறாங்க. பாஸ்டர் ஃபோனை பண்ணால் எடுக்கவே மாட்டாங்க. அதே சமயம் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணால் அடுத்த கால்குள்ளே எடுத்துருவாங்க. உலக சிநேகம் நெருக்கமாக இருக்கிறது. சபை, தேவனது சமூகம் அந்நியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நான் பாரத்தோடு இந்த வார்த்தைகளை வைக்கிறேன். கர்த்தருக்கே மகிமை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் என்கிற செய்தி பவுல் அப்போஸ்தலருடைய காலத்திலிருந்து பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒருவேளை கர்த்தர் நம்முடைய காலத்திலே வந்தால் ஆண்டவருக்கு மகிமை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஒருவேளை தெரியாது. ஏனென்றால் ஆண்டவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பவில்லையே, நம்முடைய குடும்பத்தார் இன்னும் சபைக்கு வரவில்லையே, கர்த்தர் காத்திருக்கிறார். நம்முடைய இனஜன பந்துக்கள், நம்மை சுற்றியுள்ள மக்கள் அழிந்து போகக்கூடாது, கர்த்தர் காத்திருக்கிறார். நம்முடைய காலத்திற்கு அடுத்து நம்முடைய பிள்ளைகளின் காலம், சபையில் இன்னும் மகிமையான காரியங்களை கர்த்தர் செயல்படுத்த வேண்டும். 2 கரங்களை உயர்த்தி தகப்பனை மன்றாடுகிறோம், ஜெபிக்கிறோம். இது ஒரு செய்தியாக போய்விடக்கூடாது. எத்தனையோ செய்திகளில் இது ஒரு செய்தியாக இருந்து விடக்கூடாது. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர், வலிகள், வேதனைகள், கண்ணீர்களுக்கு மத்தியில் ஓடோடி வருகிறோம். தலைமுறை ஆசீர்வாதம் தொடர வேண்டும். எங்கள் பிள்ளைகள் கர்த்தர் யார் என்று கேட்கிறவர்களாக அல்ல, கர்த்தருக்கு மகிமையான சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. சத்தமாமேன்னு சொல்லுங்க. நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்திலே இருந்த 40 வருஷம் வரையில் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ? பலி, காணிக்கை என்பது தேவனது ஆலயத்தில் செலுத்தப்பட வேண்டிய ஒன்று. ஆமோஸ் புஸ்தகத்தில் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரே, 40 வருஷமா நான் உங்களை அற்புதமாக நடத்தினேன். வானத்திலிருந்து மன்னாவை பொழிய வச்சேன், தொண்டை வரைக்கும் காடையை கொடுத்து சாப்பிட வச்சேன், செங்கடலை பிளந்தேன், கண்மலையை பிளந்தேன், ஒரு குறையில்லாமல் நடத்தினேன். நீங்கள் இந்த 40 வருஷத்தில் பலி காணிக்கை எனக்கு செலுத்தினீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலர் சபைக்கு வரவே இல்லை. பலி செலுத்தக்கூடிய இடம் தேவ சமூகம், காணிக்கை செலுத்தக்கூடிய இடம் தேவ சமூகம். வரல சிலர் கொடுக்கவே இல்லை. பலியும் கொடுக்கல, காணிக்கையும் கொடுக்கல, ஒரு சிலர் வரவும் இல்லை. அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில் முக்கியமானது என்னென்னா, பலியை காணிக்கையை அம்மா அப்பா கிட்ட கொடுத்து அனுப்பிடக்கூடாது. பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட கொடுக்கக்கூடாது, பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட கொடுக்கக்கூடாது. அவர்கள் தங்கள் பலிகளை, காணிக்கைகளை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் செலுத்த வேண்டும். இதுதான் பிரமாணம். ஆசீர்வதித்த கர்த்தர் 40 வருஷம் அற்புதமாக நடத்தி வந்த கர்த்தர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஆலயத்தில் என் மகன் வருவான், என் மகள் வருவாள், பலி செலுத்துவாள். பலி எதற்கு? தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு. பலி என்பது பரிசுத்தத்தின் அடையாளம். காணிக்கை எதற்கு? நன்றியின் அடையாளம். 1, தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வார்கள். 2, தங்களுக்குரியவைகளினாலே என்னை கனப்படுத்துவார்கள். ஆனால் ஒருவரும் வரவில்லை. இந்த 40 வருஷம் நீங்கள் பலி காணிக்கை செலுத்தினீர்களா? தேவன் கேள்வி கேட்கிறார். அன்பானவர்களே, இந்த சபையில் உலாவிட்டு இருக்கிற ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குறார், ஸ்தோத்திர பலியை செலுத்தினியாப்பா? என்னை மகிமைப்படுத்தினியாப்பா? எவ்வளோ பேசுகிற, வீட்டில் பேசுகிற, கம்பெனியில் பேசுகிற, தெருவில் பேசுகிற, சபையில் அந்த ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறானே, பலி செலுத்தினியா? எத்தனை நன்மை செஞ்சுருக்கிறேன். 40 வருஷம் இன்னைக்கு உயிரோடு இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்கன்னா அது காரணம் கர்த்தர் தானே. காணிக்க கொடுத்தியா? என்னமோ ஆண்டவருடைய பாக்கெட்டு எம்டியாக இருக்கிறதுக்காக கேட்கல பலி காணிக்க. இந்த உலகத்தை, அண்ட சராசரங்களை படைத்தவர் அவர்தான், நமக்கு கொடுத்ததும் அவர்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏதும் ஆண்டவர்கிட்ட வெறுமையாக இல்லை. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கர்த்தர் தருவார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன? அந்த அர்ப்பணிப்பு, அந்த கமிட்மெண்ட். பணம் இல்லை, மனம். நோட்டை கர்த்தர் எதிர்பார்க்கல, அந்த ஆத்மா உள்ளே இருக்கிற அர்ப்பணிப்பு. அன்பானவர்களே, தேவ ஜனங்கள் தேவனை ஏமாற்றினார்கள்.
ஆண்டவராக இயேசுக்கு அத்தி மரத்தை ஆசையாக சுற்றி பார்க்குறார். கனி ஏதாவது கொடுக்கும் இந்த அத்தி மரம். ஆனால் அந்த அத்தி மரம் ஆண்டவரை ஏமாற்றிச்சு. ஆண்டவர் ஏமாற்றத்தோடு போகிறார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் நடத்தி ஆசையை எதிர்பார்க்குறார். தாழ்த்தி அர்ப்பணிப்பாங்க, பலி செலுத்துக்குவாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, நன்றியுள்ளவர்களாக இருப்பாங்க. ஏமாற்றிட்டாங்க. நான் முடிக்க விருப்பப்படுறேன். நம்ம கர்த்தரை ஏமாத்துகிறோமா, அவரை மகிமைப்படுத்துகிறோமா? நம்முடைய தோட்டம் எப்படி இருக்கணும் தெரியுமா? சுலமித்தியால் சொல்லுகிறார், வாரும் ஆண்டவரே, நெசரே என் தோட்டத்திற்கு வாரும், என் வயல்வெளிக்கு வாரும், தமக்கு அருமையான கனிகளை பறித்து நீர் ஆசையாய் புசிப்பீராக. என் தோட்டத்திற்கு வந்து நீர் திருப்தியாக போக வேண்டும். அல்லேலூயா. இந்த சபைக்கு வந்து, இந்த தோட்டத்திற்கு வந்து ஆண்டவர் திருப்தியாக போகணும். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, ஊழியக்காரனாகிய நானோ விசுவாசிகளோ ஒருவரோ உம்மை ஏமாற்றத்தோடு, துக்கத்தோடு, வருத்தத்தோடு, வெறுமையோடு திருப்பி அனுப்பக்கூடாது. இந்த தோட்டத்தில் உலாவி ஒவ்வொரு மரமா, ஒவ்வொரு கனிகளை பறித்து புசித்து, ஓ இந்த மகனை நான் நடத்தினது, இந்த மகளை காப்பாற்றினது வீண் போகல. அல்லேலூயா. என்னை திருப்திப்படுத்துகிற இந்த குடும்பத்தை நான் இன்னும் திருப்திப்படுத்த போகிறேன், இன்னும் கனப்படுத்த போகிறேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? கொஞ்சம் சத்தமாக ஆமேன் சொல்லுங்களேன். ஏசாயா 43 அதிகாரம் 22 வசனத்திலிருந்து 24 வசனம் வரைக்கும். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் பலிகளினாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ எனக்கு பானங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் இனத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எவ்வளோ அங்கலாய்க்கிறார் பாருங்களேன். யாக்கோபே, நீ என்னை கூப்பிடலை, என்னை துதிக்கலை, நீ சலிப்போடு கூட இருக்கிற சபையில் உட்காந்துட்டு உன் ஆடுகளை தகன பலியாக எனக்கு கொடுக்கல, உன் பலிகளினால என்னை கனம் பண்ணலை. நான் உன்னை சங்கடப்படுத்தக்கூடாது, உன்னை வருத்தப்படக்கூடாதுன்னு காணிக்கையை கூட உங்ககிட்ட கேட்கல, பலியை கூட உங்ககிட்ட கேட்கல. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த பலி இல்லை, காணிக்கை இல்லை, பேரே இந்த பெட்டியில் இல்லை. யாருக்கிட்டையும் சங்கடப்படுத்துறது கிடையாது, வருத்தப்படுத்துறது கிடையாது. ஏன்னா பலி காணிக்கைன்றது கட்டாயமாக இல்லை, व्यसனமாக இல்லை, உற்சாகமாய் கொடுக்குறவனத்தில் தான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னை நான் அதை கூட ஃபோர்ஸ் பண்ணலப்பா, நீ இதெல்லாம் செய்தியனை கூட நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் நீ இன்னும் என்னை வேதனைப்படுத்துகிற, உன் பாவங்களினால என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்கள்னால என்னை நீ வருத்தப்படுத்துகிற. எவ்வளோ ஆண்டவர் துக்கத்தோடு இருக்கிறார். தொடர்ந்து அந்த வசனம் பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நீ பண்ணாலும் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நான் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த தேவனுக்கு நம்ம எப்படி இருக்கணும் அன்பானவர்களே? கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, கர்த்தரின் வல்லமையை, அதிசயங்களை நாங்கள் நினைவு கூற வேண்டும். சபைக்கு வந்து எங்களை தாழ்த்தி நாங்கள் பணிந்து கொள்ள வேண்டும். நீர் செய்த நன்மைகளுக்கு ஏற்ற பிரதிபலன்களை நாங்கள் கொடுக்க வேண்டும். ஆண்டவர், பலிகளினால், காணிக்கைகளினால் நாங்கள் உம்மை உயர்த்தணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதே அதிகாரத்தில் தான் 21ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவர், நாங்கள் உம்மை துதிக்கிறவர்களாக, உம்மை கனப்படுத்துகிறவர்களாக ஆண்டவர் நாங்கள் காணப்படணும். எங்களுக்கு அடுத்து வருகிற சந்ததிக்கு நாங்கள் ஒரு அற்புத சாட்சியாக நாங்கள் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எங்களுடைய குடும்பத்துக்கு, எங்களுடைய சபைக்கு, எங்களுடைய சமுதாயத்துக்கு நாங்கள் ஒரு அற்புத சாட்சியாக இருக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலிருந்து வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் கடைசி எங்கும். அல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி, அப்பா ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு எதற்காக என்றால், நீர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் எதற்காக என்ன, நாங்கள் பலனடையணும். சபையில், குடும்பத்தில், ஊரில் சாட்சியாக இருக்கணும். உலகமெங்கும் நாங்கள் சாட்சியாக இருக்கணும். ஆண்டவரே, வருட துவக்கத்தில் பேசின, எந்த இடத்துல வெட்கப்பட்டையோ அங்கே நான் உயர்த்துவேன், சகல ஜனங்களுக்கு மத்தியிலையும் உன்னை உயர்த்துவேன். அல்லேலூயா. இந்த 2 தனியான பலனை நான் உனக்கு தருவேன். நான் செய்ய வேண்டியது தகப்பனே, என் குடும்பத்தில், என் சபையில், ஆண்டவரே, இந்த ஊரில் நான் உமக்கு மகிமையான சாட்சியாக இருப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? முழங்கால் படிடுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா தன்னுடைய கண்களை மூடப் போகிறான். சபையாரை அழைக்கிறான், மூப்பர்களை அழைக்கிறான், பெரியோர்களை அழைக்கிறான்.
அம்மா அப்பாக்களை அழைக்கிறான், தாத்தா பாட்டிகளை அழைக்கிறான், பிள்ளைகளை அழைக்கிறான். அவர்களுக்கு முன்பதாக நின்று ஒரு உறுதிமொழி வாங்குகிறான். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் சேவிக்க வேண்டும். கர்த்தரை சேவிக்கலையனா யாரை நீங்கள் சேவிப்பீங்கன்னு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நானும் என் பிள்ளைகளும் ஆலயத்துக்கு வருவோம், ஆண்டவருக்கு நன்றியாக இருப்போம். இத்தனை நன்மை செய்த தேவனுக்கு பலியினால காணிக்கையினால கனத்தை கொடுப்போம். இந்த ஆராதனையை நான் செய்யலைன்னா வேற எதை நான் செய்ய போறேன்? எமோரியரின் தேவர்களையா அல்லது ஒன்றுமே செய்யாத மாயான கடவுள்களையா, மனிதர்களையா? இல்லை இல்லை. யோசுவா ஒரு தீர்மானம் எடுக்கிறான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம். கொஞ்சம் முழங்கால நிற்கலாமா? ஜனங்கள் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார்கள், யோசுவாவே, ஆசாரியரே, தலைவரே, நீர் எப்படி கர்த்தரை சேவிக்கிறீரோ அதே போல நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாக இருப்பதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எங்களுடைய குடும்பத்துக்கு தூரமாக இருப்பதாக, எங்களுடைய பிள்ளைகளுக்கு தூரமாக இருப்பதாக. நானும் என் வீட்டாரும், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் கரங்களை தட்டி அல்லேலூயா, நானும் எனது சபையாரும் ஆண்டவரே உம்மையே செவிப்போம் அப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு தீர்மானத்தோடு கூட ஜனங்கள் யோசுவாவுக்கு முன்பதாக உறுதிமொழி கொடுக்கிறார்கள். முழங்கால நின்று வலது கரத்தை உயர்த்தி ஒரு உறுதிமொழி கொடுப்போமா? இந்த ஜனவரி மாதம், இந்த வருடத்தின் துவக்கத்தில் ஒரு உறுதிமொழி. ஆண்டவரே, யாரை நாங்கள் சேவிக்க முடியும்? பேதுரு கேட்கிறான், யார் இடத்துல நாங்கள் போக முடியும்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே உண்டு. மாயையும் ஆண்டவரே ஒன்றும் செய்யாத மனிதனிடத்திலேயா விக்கிரகங்களிடத்திலேயா நாங்கள் போக முடியும்? நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையா ஆசீர்வதிக்கிற கர்த்தர், ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன் எங்கள் தேவனாய் இருக்கிறீர். எங்க கரத்தை பிடித்தவர், எங்க பிள்ளைகளுடைய கரத்தை பிடிப்பீர், பேர பிள்ளைகளுடைய கரத்தை பிடிப்பீர், தலைமுறை தலைமுறையா நடத்துவீர். ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம் ஆண்டவரே. கண்களை மூடி கரம் உயர்த்தி, ஏனோ தோணுன்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லப்பா. அவருடைய அதிசயங்களை நினைவுக்கு வரணும். மறக்க வேண்டியதை மறக்கணும். பகை, விரோதம், கசப்பு மறக்கணும். ஆனால் கர்த்தர் செய்த நன்மை, அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம், நடத்தின அனுபவம், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நான் நன்றி சொல்லணும். என் பிள்ளைகள்கிட்ட ஷேர் பண்ணணும். எனக்கு அடுத்து என் பிள்ளைகளும் எழும்பி ஜொலிக்கணும். நான் 8 அடி, நான் என் பிள்ளைகள் 16 அடி கரங்களை தட்டி ஆண்டவரே உம்முடைய வல்லமைக்கு சாட்சியா நாங்க இருக்கணும். சத்துரு எத்தனை தந்திரம் பண்ணினால் என்ன, மனுஷன் எவ்வளவு எழும்பி போராடினால் என்ன, எங்கள் தேவன் உலகத்தில் இருக்கிறவரிலும் எங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர். எங்கள் வீட்டில், எங்கள் சபையில் இருக்கிறவர் பெரியவர். ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் அப்பா, நானும் என் வீடும் உம்மையே சேவிப்போம். விலக மாட்டோம். 1000 பிரச்சனை வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், அந்த கல்லை தூக்கின்னு ஜீவனை பணயமா வச்சு ஆற்ற கடந்து போவோம். ஒருபோதும் முறுமுறுக்க மாட்டோம், கேள்வி கேட்க மாட்டோம், தாழ விழுந்து பணிந்து கொள்வோமே தவிர நாங்க ஆண்டவரே எதிர்த்து நிற்க மாட்டோம். 2 கரங்களை உயர்த்தி எதிர்த்து நின்ன கோராகின் கூட்டத்தார் காணாம போனாங்க, சந்ததியே காணாம போயிட்டாங்க. லோத்து, அர்ப்பணிக்காத லோத்து குடும்பமே சாபமா போனது. ஆனா பயம், நடுக்கம், தலைமுறைகளுக்கு சாட்சியா பெற்றோர்கள், பிதாக்கள் நடந்ததுனால பிள்ளைகளுக்குள் ஆசீர்வாதம். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே எங்களை நீர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டவர் வழி நடத்தணும். இந்த ஜனவரி மாதம் முடிய போது, இந்த 2024 மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நாங்கள் பாடினோம், அநாதி தேவன் எங்களுடைய அடைக்கலம் எது வரைக்கும், மரண பரியந்தமும் எங்களை நடத்துகிற தேவன். கரங்களை உயர்த்தி, தகப்பனே இப்படிப்பட்ட அற்புதமான தேவனுக்கு முன்பதாக நானும் என் வீடும், நானும் என் சபையும் உம்மையே சேவிப்போம் என்று தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பாடி ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே, நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே, கர்த்தர் தந்த ஆசீர் யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா, கர்த்தர் தந்த ஆசீர் யாவும் கண்டு
பக்தியாய் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? சகோதரர் விக்னேஷ் அவர்கள் நம்ம இறுதி ஜெபத்திலே நடத்துவார்கள். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளிலே அப்பா எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் நாங்கள் உண்மையே நாங்கள் சேவிப்போம் ஆண்டவரே. நாங்கள் யாரிடம் போவோம் ஆண்டவரே? அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? நாங்கள் எங்கே போவோம்? எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க, எங்களுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாற, நாங்கள் ஆண்டவரே நித்திய ஜீவனை ஆண்டவரே சுதந்திரித்து கொள்ள நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? அப்பா, உம்மை விட்ட ஆண்டவரே எங்களுக்கு வேறு யார் உண்டு ஆண்டவரே? நாங்கள் உம்மிடத்திலே நாங்கள் தங்கியிருப்போம் என்று பேதுரு சொல்லுகிறார். தகப்பனே, இந்த வேளையில் அப்பா நாங்கள் ஆண்டவர் உம்மை நாங்கள் சேவிப்போம். நாங்கள் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துவோம், உம்மை நாங்கள் அண்டிக் கொள்ளுவோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எங்கள் சந்ததி முழுவதும் அந்த ஆண்டவரே உம்மையே நாங்கள் சேவிப்போம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. அப்பா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆண்டவரே, எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அப்படியே அவர் விடுவிக்கவில்லை என்றாலும் அவரையே நாங்கள் ஆராதிப்போம், வேறொரு தேவனை நாங்கள் ஆராதிக்க மாட்டோம் என்று அவர்கள் சொன்னபடி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வேற ஒரு தேவர்களை நாங்கள் ஆராதிக்க மாட்டோம் ஆண்டவரே. உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, உமக்கு கொடுக்க வேண்டிய ஆண்டவரே அப்பா எல்லா மரியாதை எல்லா கனத்தை நாங்கள் ஆண்டவரே செலுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு மாத்திரமல்ல எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதை நீ தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயத்திற்கு ஒழுங்காய் வர ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் நேரத்திற்கு வந்து உம்மை நாங்கள் ஆராதிக்க, உம்மை பாட, உம்மை உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை இதுவரையிலும் ஆண்டவரே நாங்கள் துக்கப்படுத்தி இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே இதுவரையில் எங்களுடைய பிள்ளைகள் துக்கப்படுத்தி இருப்பார்கள் என்று சொன்னால் கிருபையாய் மன்னியும் ஆண்டவரே. எங்களை உணர்த்தினபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த எங்களை மன்னித்து எங்களை நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த அருமையான வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமையாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அற்புதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.